செந்தில் பாலாஜி தியாகின்னா காந்தி யாரு, நேரு யாரு, காமராஜர் யார் என்ற கேள்வி வருது இல்லையா? அதனால் எந்த பாலாஜியை இவர்கள் ஊழலுக்கு முன்வழிந்தார்களோ, யார் வழக்கு தொடுத்தார்களோ அவர்களே இப்போ தியாகம் பட்டம் அளித்தது வெள்ளியாக இருக்கிறது. அதாவது 471 நாள் ஒருத்தர் உள்ளே இருக்கிறது ஏற்க முடியாதது. ஆனால் இரண்டாவது அவர் பின்னாடி இருக்க அக்யூஸ்ட் சொல்லக்கூடிய அசோக் தம்பி அவர் இன்னும் கைது செய்யப்படலையே. செந்தில் பாலாஜிக்கு என்ன சொல்கிறாங்க? தியாகி பட்டம் கொடுக்குறாங்க. அதிமுக மேலே தொடர்ந்து அத்தனை பேர் மேலேயும் வழக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஊழலுக்கு எதிர்ப்பு, அவங்க பண்ணால் ஊழல் இல்லை, மற்றவங்க பண்ணால் ஊழல்ன்ற மாதிரி ஒரு கேள்வி பொறுக்கிறது இல்லை. அமைச்சர்கள் மீண்டும் அவருக்கு அதே அமைச்சர் இலாக்கா கொடுத்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. திமுக எதுவும் ஆகலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவின்னு சொல்லிட்டு ஒரு நிருபர் போய் கேட்குறாரு. துரைமுருகன் அவர்கள் மூத்த மந்திரி கருத்தை சொல்லாமல் போகிறாரு. அதில் ஊழலில் திளைத்த ஒரு மந்திரியை தலையில் கொண்டாடுவது 2026 தேர்தலில் திமுகவுக்கு மிகுந்த ஒரு பதிலடி தரப்படும் மக்களால். தேர்டை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பரபரப்பான பல்வேறு அரசியல் சூழ்நிலையை பார்த்துட்டு வரோம். நிறைய விஷயத்த தேர்டை தமிழ் நேயர்களுக்காக கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திச்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் நமது உரிமை காக்கும் கட்சி நிறுவன தலைவர் திரு செங்கை பத்மநாபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக நெட்டிசன்கள் இது பண்ணுறதெல்லாம் திரு செந்தில் பாலாஜி அவர்களோட ஜாமீன் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம முதல்வர் தமிழக முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்கள் தியாகியா போற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது சோசியல் மீடியா பலத்தை இதுவை ஏற்படுத்தியிருக்கு. சோசியல் மீடியா பலத்தை எதிர்ப்பை விட்டுடுங்க. செந்தில் பாலாஜி தியாகின்னா அப்போ இவர் காந்தி யார், நேரு யார், காமராஜர் யார் என்ற கேள்வி வருது இல்லையா? அதனால் எந்த பாலாஜியை இவர்கள் ஊழலுக்கு முன்வழிந்தார்களோ, யார் வழக்கு தொடுத்தார்களோ அவர்களே இப்போ தியாகம் பட்டம் அளித்தது வெள்ளியாக இருக்கிறது. ஆனால் திமுக கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அவ்வளோதாங்க. திமுக தானே சார் கேஸே போட்டது. அதுதான் அவங்களே போய் தியாக பட்டம் கொடுக்கறது ஏதோ பொறுமையின் சிகரம்னாரு. ரைட்டு. அதாவது 471 நாள் ஒருத்தர் உள்ளே இருக்கிறது ஏற்க முடியாதது. ஆனால் இரண்டாவது அவர் பின்னாடி இருக்க அக்யூஸ்ட் சொல்லக்கூடிய அசோக் தம்பி அவர் இன்னும் கைது செய்யப்படலையே. எப்பவுமே ஒரு கொலை குற்றமாக இருந்தாலும் சரி, ஒரு குற்ற பிரிவில் எந்த வழக்கு பதிவு பண்ணாலும் அத்தனை அக்யூஸ்டுகளும் கைது செய்யறது முக்கியம். அதுல சிலர் 2000 பேருக்கு மேல இது கொடுத்திருக்காங்க. ஆளுங்கட்சியினுடைய பாருங்க, ஊழலுக்கு எதிர்ப்பு இருக்கணும், ஊழலுக்கு எதிர்ப்புன்னு பேசுறாங்க. ஆனா ராஜேந்திர பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு என்ன சொல்றாங்க? தியாகி பட்டம் கொடுக்குறாங்க. அதிமுக மேலே தொடர்ந்து அத்தனை பேர் மேலேயும் வழக்கு பதிவு செய்கிறாங்க. அப்போ ஊழலுக்கு எதிர்ப்பு, அவங்க பண்ணால் ஊழல் இல்லை, மற்றவங்க பண்ணால் ஊழல்ன்ற மாதிரி ஒரு கேள்வி பொறுக்குது இல்லையா? நம்மளை திமுக பொதுவாக தன்னுடைய கட்சியில் தவறு பண்ணாலும், எதிரணியில் தவறு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கின்ற நிலை வந்தால் தான் மக்கள் நம்புவாங்க. இல்லைன்னா ஏழையினுடைய ஊழலினுடைய பாதுகாவலாக தான் திமுக கருதப்படும். சார், திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில வந்திருக்காரு. வந்த உடனே கலைஞர் நினைவிடத்திற்கு போயிருக்காரு. அங்க மூத்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் பூ தட்டை ஏந்திர ஒரு காட்சியை பார்க்குறோம். அது செந்தில் பாலாஜி அவர்கள் இவர்கிட்ட செந்தில் பாலாஜி 5 கட்சியை தாண்டி தான் சார் இப்ப திமுக இதுக்கு 5 கிட்டத்தட்ட 3 ஜெனரேஷனை பார்த்த அமைச்சர் அவர் பொன்முடி மூத்த அமைச்சர் அவர்கள். அவரை தட்டுப்பிடிக்க பெரிய விமர்சனம் இருக்கு. அதிமுக நிறைய சொல்றாங்களே, அதிகமாக சம்பாதித்து தரக்கூடிய இலாக்கா அமைச்சர், அதனால அவருக்கு பெரிய அங்கீகாரம்னு எதிர்கட்சி எல்லாம் சொல்றது உண்மையோன்ற அளவுக்கு நம்ம சிந்திக்க தோணுது. அவ்வளவுதான். திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முதல்வர் நம்ம தமிழக முதல்வர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதா ஒரு பார்வை இருக்கு சார். அது என்ன? இல்ல, செந்தில் பாலாஜிக்குன்றது இல்லை, அத்தனை மந்திரிகளுக்கும் முக்கியத்துவம் தராரு. புதிய அதிமுக மந்திரி சேகர் பாபுக்குலாம் எவ்வளோ பெரிய அங்கீகாரம் இருக்குது. ஆனால் இவருக்கு என்னன்னு தெரியல. ஆதி காலத்திலேருந்து கொங்கு பெல்ட்டில் மிகப்பெரிய ஆளுமை கொண்ட ஒரு தலைவர் என்ற அங்கீகாரம்லாம் என்னன்னு தெரியல. அதில் ஊழலில் திளைத்த ஒரு மந்திரியை தலையில் கொண்டாடுவது 2026 தேர்தலில் திமுகவுக்கு மிகுந்த ஒரு பதிலடி தரப்படும் மக்களால். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைதாய் பிணை கொடுத்து வெளியே வந்திருக்காங்க. இப்போ அவர் அமைச்சரவையில் மாற்றம் ஏதாவது ஏற்படுமா சார்? இல்லை, அமைச்சர் மீண்டும் அவருக்கு அதே அமைச்சர் இலாக்கா கொடுத்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. திமுக எதுவும் ஆகலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவின்னு சொல்லிட்டு ஒரு நிருபர் போய் கேட்குறாரு. துரைமுருகன் அவர்கள் மூத்த மந்திரி கருத்தை சொல்லாமல் போகிறாரு. அது மாதிரி உள்கட்சி பூசல் மிகப்பெரிய அளவில் திமுகவில் வந்திருக்கு. மந்திரி அமைச்சர்களுக்குள்ள பிரிவினை இருக்குது, இலாக்கா ஒதுக்கீடு இருக்குது. செந்தில் பாலாஜி மீண்டும்
அதே இலாக்காவில் தந்தால் மற்ற மந்திரிகளுக்கு ஒரு சமிக்கை, என்ன சைன் போகும்னா என்ன வேணால் கொள்ளடிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், மேலிடம் நம்மை கண்டுகொள்ளாது, நடவடிக்கை எடுக்காது என்கின்ற நிலை அவங்களுக்கு போய் சேரும். அந்த செய்தி போய் சென்றடையும். செந்தில் பாலாஜி அவர்களோட நிபந்தனைகளை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எந்த மாதிரி நிபந்தனை சார்? இல்லை, அது நார்மலாக ஒரு வழக்குன்னு வந்தால் அது கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள் அதுதான். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீண்டும் ஒரு மந்திரி ஆகலாமா ஆகக்கூடாதான்னு ஒரு கேள்வி. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நிச்சயமாக அவர் அந்த அலுவலகத்துக்கு செல்லக்கூடாது, தலைமை நிலையத்துக்கு செல்லக்கூடாது, அவர் கோப்புகளில் கையெழுத்த போடக்கூடாது எல்லாம் ஒரு கிளியர் கட் ஒரு தீர்ப்பு இருந்தது. ஆனால் இங்கே அந்த தீர்ப்பு இல்லை. அதை முன்னிறுத்தி மீண்டும் இவர்களுக்கு மந்திரி வாய்ப்பு தருவதற்கு திமுகவில் வாய்ப்பு உண்டு. அவர் ஜாமீன் கொடுத்து வெளியில வந்திருக்கிறதும் இடி போட்டிருக்க நிபந்தனைக்கு எல்லாமே அந்த வாரத்துக்கான ஃபுல் ஷெடியூலுமே இடிக்காக மட்டுமே அர்ப்பணிக்கிற மாதிரி ஒரு இதா இருக்குல்ல சார். இப்போ அவர் வெளியில வராரு, போய் கையெழுத்து போடணும், அதுக்கு முன்னாடி தயாராகணும், இந்த மாதிரி பல நிபந்தனைகள் போட்டிருக்கிறதுல அவருக்கு அந்த இதை பண்றதுக்கான இதுவே ஒரு வெளியில ஒரு பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு வாரம் ஒரு 10 நாள் அந்த ஃபார்மாலிட்டிஸ் அது முடிச்சப்பறம் அவர் பிணையில தானே இருக்காரு. பிணையில தான் சார் இருக்காரு. அவர் கேட்குற எப்பெல்லாம் ஈடி வரணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது பொதுவாக சொல்லுவாங்க. இப்போ சின்ன குற்றவாளி கூட ஜாமீன் கொடுத்தாங்கன்னா 15 நாள் கண்டிஷன் மேல் போடுவாங்க. அதுக்கப்புறம் கூடும்போது வரணும், விசாரணைக்கு வரணும், நீங்கள் வெளிநாடுக்கு போகக்கூடாது, நீங்கள் அதெல்லாம் சொல்கிறது சாதாரண ஒரு சட்ட வடிவம் தான் அது. இப்ப திரு செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் கண்டிப்பா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க அந்த தியாகி பட்டம் கொடுத்துருக்காங்களா சார்? அதெல்லாம் பார்த்தா இப்ப அவங்க கொடுக்குறங்கிற பட்சத்துல, அமைச்சர் பதவி கொடுக்குறங்கிற பட்சத்துல நிபந்தனையில என்ன பண்ணிருக்காங்கன்னா, சாட்சி அரசு சாட்சியோ இல்ல எந்த சாட்சியும் நீங்க சந்தித்தாலுமே உங்களோட ஜாமீன் ரத்தாகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப அமைச்சரானா எல்லா மக்களையும் சந்திக்கிற ஒரு இது ஏற்படும். இந்த டைம்ல என்ன சார் இந்த குறிப்பிட்ட அந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திக்க கூடாது என்பதுதான் நோக்கம். அதெல்லாம் நடக்குங்க. வெளியில மந்திரினா என்ன இருக்கு, சாட்சிங்க கலைக்க கூடாது, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கூடுமான வரைக்கும் அவர்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் சட்டம் அதனுடைய கடமையை செய்யும். செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்துட்டாங்க. அவரோட தம்பி அசோக் இன்னும் கைது செய்யப்படலைங்கிற ஒரு இதா இருக்கு. அதுதான் நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு. அவரும் அக்யூஸ்ட், அவரும் கைது செய்யப்படாத வரைக்கும் விடுதலை செய்திருக்க கூடாது. ஏனோ தெரியும் ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட மந்திரி என்கின்ற திரு அசோக் அவர்களை பத்தின எந்த ஒரு செய்தியுமே என்ன வெளியே வரலையே சார். அவர் இருக்காரா இல்லையா, இந்த மாதிரி எந்த ஒரு அரசாங்கம் தான் உறுதிப்படுத்தணும். என்ன அவர் மரணம்ல எதுவும் தெரியாம எஸ்கேப் தானே சொல்றாங்க, அப்ஸ்காண்ட் தானே சொல்றாங்க. அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும். முன்பே கைது செய்திருந்தால் 471 நாள் இவர் ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. முன்பே பிணை கிடைத்திருக்கும். இப்ப இந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கிடைச்சதுக்கு அப்புறமும் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு யூடியூபருங்க. அவர் இஷ்டத்துக்கு அவர் 80% 75% கரெக்டாக பேசுறாரு, ஒரு 25% சரியில்லை. அதனால அவருடைய வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம்லாம் தெரியுது. அவரும் தன்னுடைய யூடியூபர்னா என்ன வேணா பேசலான்றதும் தப்பு. அதே சமயத்தில் யூடியூபர் சில கேள்விகளை கேட்கிறார், எதிர்க்கிறார் என்பதற்காக அவரை ஒடுக்குவதும் அரசாங்கம் செய்வது தவறு. வெளியில வந்திருக்காரு சார். அவர் திமுகவோட முதல் போக்குல இருப்பாரா, இல்ல அதை விட சமாதானமா போற மாதிரி ஒரு சூழல்? நிச்சயமா தொடர்வார். இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, திமுகனுடைய குற்றச்சாட்டு என்ன? பிஜேபி மீது இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ எல்லாம் இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் வச்சு பழி வாங்குறாங்கன்ற குற்றச்சாட்டு. அதே குற்றச்சாட்டு தானே இவங்களும் செய்கிறாங்க. தமிழகத்தில் யூடியூபர்ஸ் மேலாம் வழக்கு போடுறாங்க. அந்த மகா விஷ்ணு பையன் அவன் என்ன சொன்னான், மாற்றுத்திறனாளிகள் பற்றி தவறான கருத்து, உலகத்தில் யாருமே பொறுக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து, மாற்று கருத்து. அதுக்கு நீங்கள் ஒரு கைது செய்யுங்க, அது தண்டனை என்னவோ அதை அடைய போகிறாரு. அதுக்கேற்ற மாதிரி வெளியில் வரும். ஆனால் ஒரு 200 போலீஸ் 150 போலீஸ் ஒரு பெரிய மகா தீவிரவாதி போல அவர் சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த நேரத்துக்கு இந்த நிமிடத்துக்கு வரப்போகிறேன்னு சொல்லிட்டாரு. அவர்கிட்ட நீங்கள் அவங்கள விசாரணை பண்ணி கைது பண்ணி அவரை விட்டுடலாம். அதை விட அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான லீலைகள்லாம் தவறு. ஒரு செந்தில் பாலாஜியை எம்.கே. ஸ்டாலின் புகழ்ந்து பேசியிருக்கிறது, தியாகம் பெரியது அது இன்னும் உறுதி பெரியதுன்னு சொன்னதுக்கு சீமான் அவர்கள் தியாகியா, திருட்டு பயிலுக்கு தியாகி பட்டமா அப்படிங்கிற மாதிரி கொந்தளிச்சு பேசியிருக்காரு. இனத்தோட சேரும், அவரே திருட்டு பையன் சொல்லிருக்காரு. இவர் ஒரு திருட்டு பையன், அவர் திருட்டு பையன், இவர் தியாகின்னு, இவர் தமிழ் இன தியாகின்னு சொல்றாரு.
அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் அவரை வந்து ஊழல் பண்ணவரை தியாகின்னு சொல்கிறார். இரண்டும் ஒரு குட்டையில் உரிய மட்டைகள். ஆனால் சீமானை பற்றி சொல்லாதீங்க, அது ஒரு தனி டாபிக். அது அரசியல்வாதியே கிடையாது, ஃப்ராடு. 420 24 மணி நேரம் குடிகாரம் பேச்சு பொழுது விழுந்தா போச்சு. அவங்க கதைகள்லாம் நிறைய இருக்குது. அவரை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். சார் பல அரசியல் தலைவர்களுமே வந்து சொல்கிறாங்களே சார் தியாகியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்கல்ல. எல்லாரும் குற்றச்சாட்டு பெரிய தவறுங்க. அந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியது வன்மையான கண்டனத்திற்குரியது. எப்படி பயன்படுத்தினார் எனக்கே தெரியல. குறிப்பாக மகாவிஷ்ணு இவ்வளோ பேர் கைது பண்ணாங்கன்ற ஒரு நிலை இருக்கட்டும், அதையும் தாண்டி இதே போன்று மற்ற மதம் சார்ந்த பள்ளிகள், சிறுபான்மை மொழி கொண்ட மைனாரிட்டி பள்ளிகள், அதுலேயும் இந்த மாதிரி மொழி திணிப்போ இல்லைன்னா மத திணிப்போ இருக்கக்கூடாது. ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் இருக்கலாம். ப்ரைவேட் ஸ்கூலில் கஞ்சா வைக்கலாமா, திருட்டுத்தனம் பண்ணலாமா, தப்பு பண்ணலாமா? அரசு பள்ளிகளில் மட்டும்தான் நடக்கூடாது. அதனால் தயவு செய்து அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளிகளாக இருந்தாலும் சரி, மதத்தால் பிரிவினைக்கு இந்த பிஞ்சு உள்ளங்களை ஆட்படுத்துவது கண்டனத்திற்குரியது. வந்து பெண் உரிமையை பத்தி பெருசா பேசுற திமுக வந்து மேயர் பிரியா அவர்களோட இது வந்து முகசுளிக்கிற மாதிரி இல்ல சார். சமூக நீதிக்கும் பெண் உரிமைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிற உதட்டு சாயத்தை வச்சு ஒரு இது பண்ணிருக்காங்க. அந்த பெண்மணி சின்ன வயது பெண்மணி, அவர்கள் மீது மிகுந்த மதிப்பு. பல இடத்துல பல பிழைகள் அவங்க கருத்து தெரிவிக்கும் போது சொல்லுவாங்க. அது அவங்களுடைய இயலாமை, அறியாமை. புதிய மிகப்பெரிய ஒரு பெரிய பதவியை ஒரு சிறிய பெண்மணி, அதுவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிரிவிலிருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்ற முறையில் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவாக தான் எங்களுடைய கருத்தெல்லாம் தெரிவிச்சிட்டு இருந்தோம். அத்தகைய பெண்மணி, அத்தகைய உயர் பதவியை கொண்ட ஒரு பெண்மணி ஒரு டபேதாருடைய லிப்ஸ்டிக் வந்து குற்றம் சாட்டி அதை அவர்களுடன் ஒப்பிட்டு அவர்களை பணியிடை நீக்கம் செய்தது மிக மிக கண்டனத்திற்குரியது. பணியிடை நீக்கம் தானே பண்ணியிருக்காங்க. பணியிடை நீக்கம் இல்லை, பணியிடை மாற்றம். பணியிடை மாற்றம் செய்தது தவறு, கண்டனத்திற்குரியது. எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகளை அந்த மேயர் அவர்கள் செய்யக்கூடாது. அது ஆட்சியாளர்களுக்கும் கெட்ட பேர். ஏன் அவர்களுக்கே தனிப்பட்ட முறையில் அவர் வைக்கும் பதவிக்கு அது கெட்ட பெயர் என்பதை உணர்ந்து செயல்பட கேட்டுக்கொள்கிறேன். எல்லா விதத்திலையும் வந்து பெண் உரிமைக்காக கொந்தளிக்கிற திரு தொல்மாவளவன் இது வந்து தனிப்பட்ட முறையில் செய்கிற ஒரு பிழையை ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியின் மீது வர்ணம் பூசுவதை, அரசியல் செய்வதை தடுத்துடலாம். சார் அவங்க திமுகவோட வந்து மேயர் தானே சார், அவங்க தானே சார் அதை அவங்க சொன்னாங்கன்னு சொல்கிற அவங்க அத்தகைய நபர்கள் சொன்னதுனால தான் திமுகவை நம்ம கேள்வி கேட்குறோம். ஆனால் இது முழுக்க இந்த தவறு பிரியா அவர்களுடைய தவறு. இதற்கும் திமுகக்கும் மிகப்பெரிய அளவில் இணைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதில் அரசியல் வேண்டாம். இல்லை இதை மாதிரி தாங்க ஜாதி பெயர், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் அரசியல் பண்ணிட்டு பிரிட்ஜு கட்டுறதுல கொள்ளடிக்கிறாங்க, மணல் எடுக்கிறதுல கொள்ளடிக்கிறாங்க, தாது மணலில் கொள்ளடிக்கிறாங்கல்ல, பெரிய பெரிய விஷயத்துலலாம் மின்சார கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, இதில் நம்ம கவனம் செலுத்தாமல் திருப்பி இந்த செக்குமாடு எண்ணெய் ஓட்டுற மாதிரி இதுலேயே தான் நம்ம இருக்கிறோம். சார் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடத்துகிறாங்கன்னா அதை திசை திருப்பறதுக்காக இன்னொரு விஷயத்தை இது பண்ணுறத அது இப்போன்றது இல்லைங்க. ஜெயலலிதா அம்மையார் காலத்துலேருந்து எதனா ஒன்றுனா அதிரடியாக கைது பண்ணுவாங்க, அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் இது வந்து ஒரு தேர்தல் யுக்தியாக வருது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் மக்கள் அரசியல் எடுப்போம். மக்கள் அரசியல் செய்தால்தான். இப்போ நாங்கள் நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய சார்பில் மக்கள் அரசியல் ஆரம்பிச்சிருக்கோம். மக்கள் அரசியல்னால் கட்சிக்காரர்கள் செய்யும், அரசியல்வாதிகள் செய்யும் அரசியலுக்கு எதிராக நாங்கள் மக்கள் அரசியல், அவர்கள் செய்யும் சூழ்ச்சியை போல், அவர்கள் செய்யும் நயவஞ்சகத்தை போல் மக்களும் சிந்திக்க வேண்டும். கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கோங்க, நம்ம படத்தை நம்மளுக்கு தான் திருப்பி தராங்க, அதை வாங்கிக்கோங்க. எலெக்ஷன் போது யார் வெற்றி பெற்றால் நமக்கு நன்மை, யார் வெற்றி பெற்றால் திட்டங்கள் அதிகமாக பெற முடியும் மத்திய சர்க்கார்லேருந்து, இதெல்லாம் யோசித்து ஓட்டு போட வேண்டும் என்பது தான் மக்கள் அரசியல். மக்கள் அரசியலுக்கு மிகப்பெரிய அளவிலே முக்கியத்துவம் தந்து ஒவ்வொரு கிளையிலும், ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு நகராட்சியிலும் எங்களுடைய பணி ஆரம்பித்து விட்டது. எங்களுடைய தேர்தல் ஆணையத்திடமிருந்து பெற வேண்டிய உத்தரவும் பெற்றுவிட்டோம். எங்களுடைய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, விரைவில் அதை வெளியிடுவோம். பிறகு எங்களுடைய தேர்தல் அரசியல் உள்ளாட்சி தேர்தலிலிருந்து துவங்கும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு.